Morning children, this is science class. Now I will teach the hair lesson. Okay, second term book, unit 4. Okay, see your book, page number 41. Okay, hair lesson. Hair is very important, isn't it? Hair is very important for us. Hair எங்கெல்லாம் இருக்கு? Hair is present everywhere around us. நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே ஹேர் இருக்கு. We can't see hair but we can feel it. நம்ம கண்களால் அந்த ஹேரை பார்க்க முடியாது, பட் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஹேரை, இல்லையா? We can understand that hair is present all around us. Hair is necessary for us to live. We can live without food for some days, without water for a few hours, but we can't survive without hair for more than a few minutes. ஸோ ஃபுட்டு இல்லாமையும் இல்லை வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நம்மளால் இருக்க முடியும், இல்லையா? ஃபுட் இல்லைன்னா ஒரு 2 days இருக்கலாம், பட் வாட்டர் இல்லைன்னா ஃபியூ ஹவர்ஸ் இருக்கலாம், பட் ஹேர் 5 minutes இல்லைன்னா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஸோ நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கண்டிப்பாக ஹேர் தேவை. ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எல்லா உயிரினங்களுக்குமே ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த ஹேர் மூவ் ஆகும் இல்லையா, ஒன் பிளேஸ் டு another பிளேஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விண்டு. ஓகே, when hair is moving it is called wind. See your book children, page number is 42. Do this activity. Our hair is everywhere, activity 1. Okay, say hair is uses. And the next one is the uses of hair. So எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஹேர்? ப்ரீத்திங், பர்னிங், அப்புறம் சைக்கிள் டியூப் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஆக்சிஜன். தென் மவுண்டெய்னர். ஸோ இங்கெல்லாம் வந்து ஹேர் வந்து யூஸ் ஆகுது. இந்த ரிலேட்டிவ் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஏர். ஸோ எவ்வளோ என்னெல்லாம் இருக்குது ஏரில் அப்படின்னா 78% நைட்ரஜன், 1% அதர்ஸ், 21% ஆக்சிஜன். ஓகே, see next one, atmosphere. Our earth is surrounded by huge envelope of air is called the atmosphere. Atmosphere extends to more than 800 kilometers above the surface of earth and is held in place by the earth's gravity. See, the atmosphere is made of 5 different layers: troposphere, stratosphere, mesosphere, ionosphere and the exosphere. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பேஜ் நம்பர் 44. ஸோ டிஃப்ரெண்ட்டு லேயர்ஸ், இந்த இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டு லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லேயர்? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகே, இதை பற்றி ப்ரீஃபாக ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டீச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டுடே ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராம் போடுங்க. பேஜ் நம்பர் 44 இருக்கு இல்லையா, எர்த்து இந்த லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராம் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.